மதன் கோரி அவர்கள் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? அப்படின்ற மாரி நெறைய ஃபேன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மதன் கோரி அவர்கள் கல்யாணமும் பண்ணியிருந்தாரு. அந்த கல்யாணம் ரொம்ப கிராண்டாவும் நடந்துருந்துச்சு. அந்த கல்யாணத்து நேரத்துல அவர் நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரோட கல்யாணத்துக்கு ஸ்பெஷலா அவங்களே பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி, அந்த கல்யாணம் அவ்ளோ கிராண்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் மதன் கோரியோட சேனல்ல அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து அவர் ஒரு சில வீடியோக்கள் போடுவாரு. அப்படின்ற மாரி நெறைய சொல்லியிருந்தாங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவர் சிங்கிளா இருக்கிற மாரி தான் நெறைய வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் எந்த வீடியோலயுமே அவரோட ஒய்ஃப் உள்ள வந்தது கிடையாது. அண்ட் அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா எந்த ஒரு வீடியோலயுமே அவர் ஒய்ஃப பத்தி அவர் பேசினதும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, மதன் கௌரி அவர்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே உடனே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த விஷயம் பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ரூமராவும் வந்துட்டு இருந்துச்சு. மதன் கௌரி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்டே பண்ணாம தான் ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ 2024 ஸ்டார்டிங்ல 23ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட கல்யாணம் என்னோட ஒய்ஃபை பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அண்ட் என்னோட கல்யாணம் டிவோர்ஸ்ல முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அண்ட் இது ஒரு மிகப்பெரிய ரூமராகவும் போயிட்டு இருந்திருக்கு. என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட டைரக்டா சண்டையும் போட்டு இருந்திருக்காங்க. அதை நானும் பார்த்திருந்தேன். என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன நடந்தாலும் அதை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். என் வாயிலிருந்து எது வந்தாலும் அதுதான் உண்மை. என்னை தவிர இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னாலும் அது ரூமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இது மூலியமா மதன் கௌரி அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, என்னோட கல்யாண வாழ்க்கை நல்லதான் இருக்கு. அண்ட் எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மதன் கௌரி அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போன வருஷம் என்னோட பர்சனல் லைஃப் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியெல்லாம் போல. அது கொஞ்சம் சேடா தான் இருந்துச்சு. நீங்க எல்லாரும் இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் என்னால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுச்சு. உங்களுக்காக நான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் திருப்பி நான் எல்லா வீடியோலையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நான் போன வருஷம் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் என்னால பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் நான் போன வருஷம் பண்ணாம விட்ட எல்லா விஷயத்தையும் இந்த வருஷம் பண்ணணும் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ அவர் சொல்லியிருந்திருக்காரு. மதன் கௌரி அவர்கள் இதன் மூலியமா அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ரூமருக்கு மிகப்பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்திருக்காரு. அண்ட் அவர் இன்டைரக்டா எனக்கு இந்த டிவோர்ஸ் ஆகல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. மதன் கௌரியோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ஏதாவது ஒரு வீடியோ ஒன்னா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ஒரு வீடியோக்காக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.